அதிசயத்தை காட்டுறதுக்கு தான் நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எல்லோரும், இவ்வளோ முருங்கைக்காய் எனக்கு 10 ரூபா கிடச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு முருங்கைக்காய் 20 ரூபா கிடைக்கிறது. இப்போ மழைனால அழுவி போயிரும், கெட்டு போயிரும் கொடுத்துட்டாங்களா, இல்லை சீசனா, இந்த நேரம் சீசனும் தெரியாது. பாருங்கள், இவ்வளோ முருங்கைக்காவும் எனக்கு 10 ரூபா கிடச்சிருக்கு. எனக்கு அதிசயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ முருங்கைக்காவும் சமையல் பண்ண முடியாது, சமையல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இவ்வளோ எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இவ்வளோவை நம்ம சமையல் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் பண்ணும் போது, அவியல் பண்ணும் போது, புளிக்குழம்பு பண்ணும் போது, மீன் குழம்பு பண்ணும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி துடைச்சி எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. எப்போ வேணுமோ அப்பப்போ கிடைக்காத நேரத்தில் எடுத்துக்கலாம். ஸ்டோர் பண்ணுறது பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டோர் பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தாங்க. நிறைய முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக கொண்டக்கடலை போட்டு ஆவி பறக்கும் இந்த குழம்புக்கு நீங்களும் ஒரு பேர் வச்சுருங்க, சரிங்களா? புளி குழம்பு மாதிரி வச்சேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாலாம் ஊற்றி போட்டு அரைச்சி வச்சனால எப்படி இருக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டு கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வச்சு நிறைய முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன். எத்தனை பேருக்கு முருங்கைக்காய் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த முருங்கைக்காவை எவ்வளோ சத்து மிக்க தெரியுமா? ரொம்ப அயன் சக்தி, ரொம்ப நல்லது. முருங்கை மரத்தில் இருக்க எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு, அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த சத்துள்ள பொருளை நம்ம பாக்கியராஜ் சார் வந்து பேரை கெடுத்து வச்சுருக்காரு. எப்படின்னு கேளுங்க. இந்த முந்தானி முடிச்சின்னு ஒரு படம் வந்ததில்ல, அதில் பேரே கெடுத்து வச்சுட்டாரு. யாரும் பார்த்தா அந்த தம்பி சாப்பிட்டாச்சா, என்ன முருங்கை சாம்பார், முருங்கை சாம்பார் அப்படின்னு கெத்து பண்ணுற அளவுக்கு இது பேர் கெட்டு போயிருக்கு. ஆமாம், ஆனால் எனக்கு முருங்கை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். அவர் பாக்கியராஜ் போகிற போக்கில் ஏதோ ஒரு படத்தை எடுத்து விட்டு போயிட்டார். அவர் எது என்ன நினச்சி இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரில. முருங்கைக்காய் சாப்பிட்றவங்களெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஓர கண்ணில் பார்க்குறாங்க. யார் என்ன பார்த்தா என்ன, நமக்கு பிடிச்சி நம்ம சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம். இப்படி செவைச்சி நல்லா செவைக்க அது சாறு இறங்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ சுவையாக இருக்கும். எத்தனை பேர் இது அனுபவிச்சதுன்னு தெரில. நான் சக்கையாக இப்படி செவச்சி சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு இந்த முருங்கைக்காய் அப்படி செவச்சி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். சிலவங்க ரொம்ப ஸ்டைலாக சாப்பிடுவாங்க முருங்கைக்காய் எழுது, அப்படி சாப்பிடுவாங்க, தூர போட்டுருவாங்க. ஆனால் இது செவைக்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் போட்டனால தான் இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி முருங்கைக்காய் ஸ்டோரி